ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரெண்டு டீமோட ஃபுல் ஸ்குவாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பெங்கால் வாரியர்ஸ் வந்து ஆரம்பிப்போம். பெங்கால் வாரியர்ஸில் ரைடர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரைடர்ஸில் தேவாங் தலால் தான். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போன சீசன் பாட்னாக்காக நல்லா விளாண்டார். டாப் ரைட்டராக இருந்தார் பாட்னாக்கு. ஒரு நல்ல பிளேயர் தேவாங் தலால். இந்த சீசன் பெங்கால் வாரியர்ஸில் எப்படி யாராரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹிமான்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உமீது. அடுத்து நம்ம ஜான் கொன்லி. இவரையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி வந்து ஆக்சுவலி ஒரு பெங்கால் வாரியர்ஸ்லாம் இருந்தார் முன்னாடி. லாஸ்ட் சீசன் வந்து பாட்னா பேர் சேர்ந்தார். அவ்வளோவா சான்ஸ் கிடைக்கல ஜான் கொன்லிக்கு. நெக்ஸ்ட்டு பிளேயர் விஸ்வா எஸ். நெக்ஸ்ட்டு பிளேயர் சுஷில். நெக்ஸ்ட்டு பிளேயர் புனித் குமார். அண்ட் நெக்ஸ்ட்டு ராஜித் குமார் அண்ட் மன்பிரீத். இவங்க தான் பெங்கால் வாரியர்ஸோட ரைடர்ஸ். அப்படி ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டுக்கு வந்தோம்னா சிவான்ஸ் தாக்கூர், முல்சந்திர சிங், இவங்க ரெண்டு பேரும் தான் ஆல்ரவுண்டரு பெங்கால் வாரியர்ஸ் டீமில். டிஃபெண்டர்ஸ் வந்தோம்னா டிஃபெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ்க்கு. டிஃபெண்டர் லிஸ்ட்டு வந்தோம்னா நிதேஷ்குமார். நிதேஷ்க்கு தான் ஆக்சுவலி இது எஃபிஎம் யூஸ் பண்ணாங்களே, நிதேஷ் அவர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாயூர் கடாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா பர்தீக். அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஹரேந்தர். அண்ட் நெக்ஸ்ட்டு அங்கித். நெக்ஸ்ட் சந்தீப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாஸ் மாலிக். அண்ட் நெக்ஸ்ட்டு மஞ்சித். நெக்ஸ்ட்டு தீபக் குமார் அண்ட் அமன்தீப். இதுதான் பெங்கால் வாரியர்ஸோட ஸ்குவாடு. ஓவராலாகவே ஒரு நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது பெங்கால் வாரியர்ஸ். ரைடர்ஸ் மட்டும்தான் என்னென்னா தேவாங்கலாம் ஒரே ஆள் ஸ்டார் ரைடரு. அவருக்கு பேக்கப்பாக இவர் கூட வச்சுக்கலாம், ஜான் கொன்லியே. நல்லா வாய்ப்பு கிடைச்சனாலே பர்ஃபார்ம் பண்ணுவார் ஜான் கொன்லி. ஓகே, பெங்கால் வாரியர்ஸுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பேன் அந்த டீமுக்கு ஒரு 10க்கு ஒரு 6.5 கொடுக்கலாம் 10க்கு இந்த டீமுக்கு. டிஃபென்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம நிதேஷ்குமார் ஒரு கார்னரு. அவர் நல்லாவே பண்ணுவார். முன்னாடி போன வருஷம் பெங்கால் வாரியர்ஸாக இருந்தார். அண்ட் இப்போயும் இதே டீமில் தான் இருக்கார். எப்பயும் மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் குட்டாக நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது. ஓகே, என்ன இந்த சீசன் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு போவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தாச்சு நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ். எஸ், போன வாட்டி சாம்பியன்ஸ் முக்கியமாக கப் அடிக்க ஹரியானா ஸ்டீலருக்கு ஷாட்லு தான் காரணம். கார்னரில் நல்லா ரைடும் தேவைப்பட்டப்போ போனார். இந்த சீசனில் ஷாட்லு குஜராத் ஆட போயிருக்காரு. குஜராத் டீம் போயிருக்காரு. ஹரியானா ஸ்டீலர்ஸில் ரிலீஸ் செய்யப்பட்டு. ஓகே, ஹரியானா ஸ்குவாடை பார்ப்போம். ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நவீன் குமார். எஸ், நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் அப்படியே தபாங் தில்லியிலேருந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்திருக்காரு. ஃபஸ்ட் டைம் மேக்ஸில் வந்திருந்தார் நவீன். நிறைய வருஷமாக குஜராத்ன்ற தபாங் தில்லியிலே இருந்தார். அண்ட் லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் காரணமாக அவரை தபாங் தில்லியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த சீசனில் நல்ல ஒரு தொகைக்கு எடுத்திருந்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நவீன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்சியா மஹார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷான்சா எம்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வினய் தெவட்டியா. நெக்ஸ்ட் வந்து சிவம் பட்டாரே. இவர் வந்து ஹரியானாலே தான் இருக்கார், நல்ல ஒரு ரைடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெயசூர்யா என்எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷால் டாட்டே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விகாஸ் ஜாதவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மயங்க் சைனி. இவங்க தான் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரைடர்ஸ் லிஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் அப்படி ஆல்ரவுண்டர்ஸ் வந்தோம்னா ஆசிஸ் இருக்கார், சாஹில். இவங்க ரெண்டு பேரும் தான் ஆல்ரவுண்டர்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து டிஃபெண்டர் லிஸ்ட்டுக்கு வந்தோம்னா ராகுல் சத்பால் இருக்கார், ஜெய்தீப் தஹியா இருக்கார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் என் இருக்கார். நெக்ஸ்ட்டு அங்கித், ராகுல், ஹர்தீப், சுபேர், ரித்திக் அண்ட் சச்சின். இதுதான் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஓவரால் ஸ்குவாடு. ஹரியானாவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவீன் வந்து மெயின் ரைட்டராக இருப்பார்னு தோணுது. நவீன் மெயின் ரைட்டராகவும் நம்ம இவர் சிவம் பட்டாரி வந்து செகண்டரி ரைட்டராகவும், வேணும்னா வினயும் வச்சுக்கலாம் தேர்டு ரைட்டராக. வினயும் சிவம் பட்டாரி அண்ட் வினய் மாற்றி போய்க்கலாம் நவீன் இல்லாதப்போ. அண்ட் இப்படி தான் இருக்கும்னு தோணுது எனக்கு ரைட்டர் பொறுத்தவரைக்கும். அண்ட் டிஃபெண்டர்ஸும் ரொம்ப ஓவரால் குட் ஸ்குவாடு தான். தபாங் தில்லின்னே வருது. ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு நல்ல ஸ்குவாடை தான் இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு.
இந்த டீமுக்கு எத்தனை ரேட்டிங்ஸ் கொடுப்பேன்னா ஒரு 10 ஒரு 7 கொடுக்கலாம். 10க்கு 7 கொடுக்கலாம். ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு நல்ல ஸ்குவாடு தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு இந்த சீசனில். ஹரியானா ஸ்டீலர்ஸ் லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் வேறு, ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான். மக்களே, இதான் நம்ம பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஸ்குவாடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை பட்டாரம் தட்டி விடுங்க. நிறைய கபடி வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்குவாடு வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் டீம் பிடிச்ச டீம் எந்த ஸ்குவாடு வேணும்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். இன்னும் நிறைய டீம்ஸ் இருக்குது. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர்ஸ்க்கும் குஜராத்துக்கும் பண்ணிட்டோம். இன்றைக்கி பெங்காலுக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கும் பண்ணியாச்சு. 4 டீம் முடிஞ்சிச்சு. இன்னும் 8 டீம் இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்த டீம் முடிஞ்சு சொன்னீங்கன்னா சீக்கிரம் அந்த டீமுக்கு போடலாம். ஓகே, ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.